இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நேத்து வந்து லோகோ கிரியேட் பண்றது எப்படின்னு பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து சேனலோட ஆர்ட் வந்து எப்படி மேக் பண்றது சோ அதுக்கான வீடியோ தான் இது. அதாவது ஒரு ஆர்ட் அப்படினா எவ்வளவு சைஸ் வந்து இருக்கணும் நிறைய டவுட்ஸ் வந்து வரும். ஆர்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா சோ அந்த டவுட் எல்லாமே இந்த வீடியோல வந்து ஃபுல்லா கிளியர் பண்ணிடலாம். சோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் முடியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிக்சல் லேப் வந்து ஓபன் பண்ணீங்க. இந்த வீடியோல வந்து நான் இன்னொரு டைம் சொல்லிறேன். நம்ம சேனல் ஆர்ட் வந்து எப்படி கிரியேட் பண்றது, அத கரெக்ட்டான சைஸ்ல எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அதை எப்படி அப்லோட் பண்றது முடியும் இந்த வீடியோல வந்து பாத்தறலாம். அதனால இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் முடியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண வந்து பாத்துட்டீங்கன்னா நான் ஒரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிருக்கேன். நீங்களும் கூகுள் குரோம்ல போய்ட்டு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க. YouTube சேனல் ஆர்ட் டெம்ப்ளேட் அப்படி அடிச்சீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு வந்துரும். இந்த டெம்ப்ளேட் தான் வந்து சைஸ். சோ இது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அதனால இத வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு 3 டாட் லைனை கிளிக் பண்ணி யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேமரா இல்ல கேலரி கொடுத்து இந்த இமேஜ் வந்து கொண்டு வந்து வெச்சதுக்கு பிறகு மேல வந்து பாத்துட்டீங்கன்னா மூணாவது ஆப்ஷனா கொடுத்திருப்பாங்க. அந்த கிரேட் அப்படினு சொல்வாங்க. அந்த கிரேடை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல அந்த இமேஜ்க்குள்ள நிறைய லைன்ஸ்லாம் வந்து வரும். இந்த லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழ ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒன்னு யூ மாதிரி இருக்கும் மேக்னெட் மாதிரி, இன்னொன்னு பக்கத்தால எடிட் ஆப்ஷன் இருக்கும். எடிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி என்ன பண்றீங்க அப்படினா ஒவ்வொரு லைனையும் அது இந்த சைஸ்க்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் கிளிக் பண்றேன். சோ இந்த லைன் கீழ இருக்க ரெண்டு லைன் சோ இதெல்லாம் வந்து கரெக்ட்டா அந்த பொசிஷன்ல வந்து வெச்சுக்கலாம். இந்த சென்டர் சோ இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் குறிக்கிற ரெண்டு பாயிண்டுமே மொபைல் வியூ. அடுத்த ரெண்டு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் வியூ, அதாவது டெஸ்க்டாப் டேப்லெட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. லாஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா டெஸ்க்டாப் மேக்ஸ்னு கொடுத்திருப்பாங்க. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிவி. சோ இதுதான் நமக்கு தேவையான அளவு. முடிச்ச பிறகு கீழ இந்த ரைட் சைடுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பாட்டம்ல இந்த டெக்ஸ்ட் லேயர்லாம் கொடுத்திருப்பாங்கல அதுல வந்து பேக்ரவுண்ட் கொடுத்து கலர் ஆப்ஷன்ல ஒயிட் வந்து ஓபன் பண்ணீங்க. சோ உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அந்த பேக்ரவுண்ட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து Black பேக்ரவுண்ட் வந்து சூஸ் பண்றேன். சோ சூஸ் பண்ணிட்டு முடிச்ச பிறகு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த கிரேட வந்து நீங்க எதுவும் எடிட் பண்ண கூடாது. சோ அதனால அந்த எடிட் ஆப்ஷன் எடுத்து விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க. நம்ம சேனல் நேம் வந்து Vwatch அப்படினு வந்து வெச்சிருந்தோம். சோ Vwatch தமிழ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ தமிழ் வந்து லோகோல கிடையாது. மத்தபடி தமிழ் இருக்கட்டும். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் பொசிஷன். சோ இப்போ நம்ம வந்து Vwatch அப்படிங்கறத இந்த கார்னர்ல வந்து வைக்கலாம். அப்படி இல்ல சென்டரே வெச்சுக்கலாம். சோ சென்டர் பாயிண்ட் பண்ணிக்கலாம். சோ ஓகே இதான் சென்டர். முடிச்ச பிறகு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான டெக்ஸ்ட் கலர். சோ டெக்ஸ்ட் கலர் ஒயிட் Black வந்து ஒயிட்டே நல்லா தான் இருக்கும். சைஸ் வந்து ஒரு 35 வெச்சுக்கலாம். கலர் வந்து ஒயிட் ஓகே. அதுக்கு அப்புறம் டெக்ஸ்ட் ஃபாண்ட். ஃபாண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மட்டும் தெரியணுங்கிற மாதிரி இல்ல. சோ நம்மளோட வியூவர்ஸ்க்கு வந்து கரெக்ட்டா என்ன டெக்ஸ்ட் கொடுத்திருக்காங்கன்னு தெரியணும். நான் மீம்ஸ் ஃபாண்ட் அப்படிங்கறது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ Vwatch தமிழ் அப்படிங்கறது வந்து ஓபன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இந்த சேனல்ல எதை பத்திலாம் vlog பண்ண போறோம் அப்படிங்கறது வந்து போடணும். சரி இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? அவ்வளவுதான் மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டோமே அப்படினா சோஷியல் பேजेस லிங்க்ல வந்து ஆட் பண்ணனும். சோ கீழ லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி இம்போர்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல சேனல் லோகோஸ் சோஷியல் பேजेस லோகோ கிளிக் பண்ணி ஓகே பண்ணிருங்க. அடுத்ததா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டோம். சோ அதுல ஒரு சின்ன எரர் மட்டும் ஒரு சைஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். அதனால திரும்பி பிக்சல் லேப் ஓபன் பண்ணி உங்களுடைய ரைட் சைடு 3 டாட் லைனை கிளிக் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். சோ அதுல வந்து எந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணனுமோ அந்த இமேஜ் நீங்க கொடுத்துட்டு சைஸ் வந்து கேட்கும். சோ ரைட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் வந்து இருக்கும். அதுல 16:9 அப்படிங்கற வேரியன்ட் வந்து கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டு சோ இப்போ இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிருங்க. ஆனா உங்களுடைய குரோம் வந்து ஓபன் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து பிசில தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறாங்க. சோ மொபைல்லயே பண்ணலாம். உங்களுடைய மொபைல்ல YouTube ஓபன் பண்ணிட்டு YouTube ஸ்டுடியோ அதாவது டெஸ்க்டாப் வியூ வந்து ஓபன் பண்ணீங்க. சோ டெஸ்க்டாப் வியூல மட்டும் தான் நீங்க வந்து பண்ண முடியும். அதுக்கு அப்புறமா உங்களுடைய YouTube ஸ்டுடியோ ஓபன் பண்ண லெஃப்ட் சைடுல வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. டாஸ்க் போர்டு, வீடியோஸ், பிளேலிஸ்ட், அனலிட்டிக்ஸ் எல்லாம். அதுல லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜிக் ஸ்டிக் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அத கஸ்டமைஸ் பண்றது உங்க சேனலை. அத வந்து கிளிக் பண்ணனே வந்து பாத்தீங்கன்னா லேஅவுட் ஆப்ஷன், பிராண்டிங், பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ பிராண்டிங் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த பிராண்டிங் ஆப்ஷன்ல பேனர் இமேஜ் அப்படினு கொடுத்திருப்பாங்க. சோ அந்த அதுல அப்லோட் அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. சோ browse பண்ணி எந்த இடத்துல அந்த இமேஜ் வந்து பேஸ்ட் பண்ணிருக்கீங்களோ சோ அத வந்து ஓபன் பண்ணுங்க. டன் அப்படினு கொடுத்துருங்க.
ஸோ டன் கொடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ப்ரிவியூ வந்து பார்க்கலாம். ஸோ பப்ளிஷ் கொடுத்துட்டு ஸோ பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஸோ மேலே லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ கோ டு சேனல். அவ்வளோதான், நம்ம சேனலுக்கான ஒரு பர்ஃபெக்ட் சேனல் ஆர்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதை அப்லோட் பண்ணி காமிச்சிட்டோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்ட் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போதைக்கு நம்ம சேனலுக்கு தேவையான லோகோ அண்ட் ஆர்ட்லாம் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம சேனல் வந்து எனபிள் பண்ணணும், என்னென்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் வியூவர்ஸ் வந்து ஏற்றலாம், ஸோ கண்டென்ட்லாம் என்னென்ன இருக்குது அடுத்தடுத்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் தொடர்ச்சி வந்து சொல்லிட்டு வரேன். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போகிற அடுத்தடுத்த ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வணக்கம், வாழ்க தமிழ்.